இன்று தென்காசி மாவட்டம் மத்தனம்பாறை என்னும் நன்னகரிலே வைத்து இந்த நன்னகரிலே வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் வில்லிசை முதலாம் ஆண்டில் சரி பாடும் நாமலுக்கு இன்று வில்லிசையில் வாய்ப்பளித்த சரி சங்கத்தின் தங்கத் தலைவி அழகு செல்வி அவர்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு பெற்றெடுத்த தாயையும் பெயர் கொடுத்த தந்தையையும் கற்று தந்த ஆசானையும் இக்கணம் கொடுத்த தெய்வத்தையும் இருகரம் கூப்பி வணங்கி இன்று நாமல் பாடக்கூடிய கதை என்னம்மா கதை? அம்மன் பிறப்பு. சரி, இக்கதையிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை தாளமேள குற்றங்குறைகள் இருப்பினும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போல எண்ணி குற்றமதை நீக்கி குணமதனை கைகொண்டு பிழைகளை பொறுத்தருளுமாறு இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அணைமா முகத்தோனே அரணனுடைய புத்திரனே பனை வயிற்றோனே நாயகா பார்வதியால் பெற்றெடுத்த பாலகா எங்கள் பார்வதியால் பெற்றெடுத்த முருகா பணவத்து உபகாரி ஆனவா ஏறுமயில் ஏறி விளையாடிவா பலசரஸ்வதியே வந்து நீயும் குடிகொள்ளம்மா காலைமாலை உனை தொழுதே நானம்மா எங்கள் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா உதோறும் உன் புகழை உகந்தடியால் பாடுதற்கு எனக்கு துணையாக வந்து நில்லம்மா சிந்தையிலே வந்து குடிகொள்ளம்மா எந்தன் சிந்தையிலே வந்து குடிகொள்ளம்மா சொல்லி தந்த ராஜ புலவர் பாதம் போற்றுவோம் சுதாராணி வில்லிசையில் பாடுவோம் எங்கள் சுதாராணி வில்லிசையில் பாடுவோம் யானைமா முகத்தோனே அரணருடைய புத்திரனே பனை வயிற்றோனே நாயகா
ஆமா. அண்ட பகிரண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்புமே நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்கு பூசாங்குசமும் கரும்பு வில்லும் சித்துடுக்கும் குடமும் சேர்த்தாளே அன்னை காளியம்மாளை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே. ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்திர நிலம்பிரை போலும் மெயின்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தொந்தனைத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் காளை மகளே. தொந்தனைத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் காளை மகளே. சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை பொம்மையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை பொம்மையோடு வந்தேனுக்கு அருள் புரிவாய் காளை மகளே வடிவழகி பாதம் போற்றி. வந்தனக்கு அருள் புரிவாய் காளை மகளே வடிவழகி பாதம் போற்றி. அந்த ஆதி பொன்னுவெள்ளி கைலையிலே யார் யாரெல்லாம் வீற்றிருக்கின்றார்கள் தெரியுமா? யார் யார் அம்மா? அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத கடைக்கண்ட சிவபெருமான் வலம் இருக்க அன்னை உமையவள் சக்தி பார்வதா தேவி இடமிருந்தார். சரி. அங்கே 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கிம்புருடர் திருட வித்யாதரர் நாரதர் அனைவரும் புடைசூழ நந்தி பகவான் கைலாயத்தை காவல் காக்க. சரி. அப்பேற்பட்ட அந்த கைலாய மலையானது எப்படி அம்மா இருக்கின்றது? எப்படி காட்சியளிக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? பட்டப்பகல் வேளையிலே பனிமலையில் பட்ட ஒளி. பட்டப்பகல் வேளையிலே பனிமலையில் பட்ட ஒளி. எட்டு நல்ல திக்குகளில் வெள்ளி மலை போல் காட்சி தரும். எட்டு நல்ல திக்குகளில் வெள்ளி மலை போல் காட்சி தரும். மலை வெயில் பட்டவுடன் மரகதமா மலையாகும். அந்தியிலே மலையோ நீலமலை போல் விளங்கும். பொன் போன்ற மெனியிலே புலித்தோலை நான் உடுத்தி செஞ்சடையில் மின்னுகின்ற கொன்றை மலர் நான் அணிந்து புறத்தை எந்தரித்த பாடாத புன்னகையா எப்புறமும் தான் செழிக்க எம்பெருமான் கொழுவிருந்தான். எப்புறமும் தான் செழிக்க எம்பெருமான் கொழுவிருந்தார். இப்படியாகவே சரி. அந்த கைலாய மலையானது காட்சியளிக்கின்றது. அப்படி இங்க இப்படி இருக்க பூலோகத்தில் என்ன நடக்கிறது? ஒங்கஞ்சங்கு தீவு கப்பால் ஒன்னாங்கடலூர் கடலாம். ஒன்றாம் கடலூர் கடலாம். கங்கஞ்சங்கு தீவு கப்பால் கருங்கடலா ரெண்டாங்கடல். கருங்கடலா ரெண்டாங்கடல். முதியரவு தீவு கப்பால் மூணாங்கடல் மோர் கடலாம். மூன்றாம் கடல் மோர் கடலாம். நதியரவு தீவு கப்பால் நாலாங்கடல் நல்ல தண்ணி. நான்காம் கடல் நல்ல தண்ணி. ஐந்தாவது கடலு கப்பால் ஐந்தாவது கடலு கப்பால். அருங்கடலாம் பெருங்கடலாம் பெருங்கடலாம். ஐந்தாவது கடலு கப்பால் அருங்கடலாம் பெருங்கடலாம் பெருங்கடலாம். ஆறாவது கடலு கப்பால் ஹரிராமர் பள்ளி கொண்டார்.
தின்பதற்கு அங்கே கருநாகம் வாழுதையா வாழுதையா. 10வது கடலுக்கப்பால் சரி பளிங்குமா பாறை பாறை பளிங்குமா பாறை கப்பாலே அப்பாலே நாகலோகப்பட்டினம். அப்படி அங்கே யார் அதிபதி தெரியுமா? யாரம்மா அதிபதி? நாகராஜன் நாகக்கன்னி பெண்கொடியார். சரி அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? எப்படி அம்மா வாழ்ந்து வருகின்றார்கள்? கணவனும் மனைவியுமாக கனிவாக வாழ்ந்து வருகிறார்கள். மனைவியும் கணவனுமாக மகிழ்ச்சியுடனே வாழ்ந்து வருகின்றார்கள். மன்னனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். சரி அவர்கள் ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படிமா இருக்கணும்? ஒருவர் சொல்லை மற்றவர்கள் ரொம்ப ஒற்றுமையோடு வாழ்ந்து வராங்க. ஆமா இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொத்தால் குறைவில்லை, சொந்தத்தால் தாழ்வில்லை, பாலால் குறைவில்லை, பவுசால் தாழ்வில்லை. இத்தனை செல்வங்கள் இருந்தும் அதாவது செல்வங்கள் 16 என்பார்கள். சரி அந்த 16 செல்வங்களிலுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வமா? அதுதான் மழலை செல்வம். சரி மழலை செல்வம் இல்லாத ஒரு குறையினாலே சரி நாகக்கன்னி பெண்கொடியால் யாரிடம் அழுது புலம்புகின்றார்? யாரிடம் அம்மா? நாகராஜனிடம் எப்படி அழுது புலம்புகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த அதிபதியே, என் கணவா மன்னவரே எனக்கு வாய்ந்த அதிபதியே, ஆசமன்னா நேசமன்னா நேசமன்னா அன்புக்கு இசைந்த மன்னா இசைந்த மன்னா, ஆசமன்னா நேசமன்னா நேசமன்னா பிறக்க வேண்டும் என்று சரி என் தாயான காளியம்மா எப்படி பிறக்க போறா தெரியுமா? எப்படியம்மா? வீரப்பல்லும் நல்ல விரிசடையும் விரிந்ததோறும் நல்ல தலைமுடியும், வீரப்பல்லும் நல்ல விரிசடையும் விரிந்ததோறு நல்ல சடைமுடியும், 5 சடை அங்கே குஞ்சி வர அழகு சடை மார்புரள, 5 சடை அங்கே குஞ்சி வர அழகு சடை மார்புரள, மேனியெல்லாம் மஞ்சனையா ஏற்றமுள்ள தேவிமார்கள் குலவயது போட்டுக்கொண்டு கோதைமார்கள் அவதரித்தார். முதலாவது பிறந்தாளே காளி தேவி அம்மாள் என்றும் இரண்டாவது பிறந்தாளே இருக்கங்குடி மாரியம்மை மூணாவது பிறந்தாளே முப்பிடாதி அம்மாள் என்றும் நான்காவது பிறந்தாளே துர்காதேவி அம்மாள் என்றும் ஐந்தாவது பிறந்தாளே அரியநாச்சி அம்மாள் என்றும் ஆறாவது பிறந்தாளே அங்காள அம்மாள் என்றும் ஏழாவது பிறந்தாளே செந்தன மாரியம்மை எட்டாவது பிறந்தாளே அம்மா பிறந்தாளே முத்தார அம்பிகையா எட்டாவது பிறந்தாளே முத்தார அம்பிகையா. என் தாயாகிய காளியம்மா எப்படி வாரா தெரியுமா? எப்படி அம்மா வாரா? ஆத்தா சீலுக்க வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே, அம்மா சீலுக்க வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே, மஞ்சள் அழகியம்மா மைய கண்டு காளியம்மா ஆடல் அழகியம்மா அண்ணன் நட காளியம்மா ஜோதி அழகியம்மா சுந்தர வடிவழகி சிலுக்க ஆத்தா சிலுக்க
வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அம்மா பறந்து பறந்து வராளே ஏ காளியம்மா வம்பரமா சுத்தி வராளே கூந்தல லகியம்மா குணத்திலையும் கெட்டிக்காரி கூந்தல லகியம்மா குணத்திலையும் கெட்டிக்காரி கண்ணாங்கி சேலக்காரி கருகமணி பாசிக்காரி கொப்பு முழுக்கு காரி குணமுடைய காளியம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க நிராயே சிலுக்க 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 வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அம்மா பறந்து பறந்து வராளே ஏ காளியம்மா வம்பரமா சுத்தி வராளே நெற்றி கண்ணன் பத்தினியே நேரமாச்சு வந்திடம்மா நெற்றி கண்ணன் பத்தினியே நேரமாச்சு வந்திடம்மா சகோதரி எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நிமிடம். ஆத்தா சிலுக்க நிராயே சிலுக்க 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 வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அம்மா பறந்து பறந்து வராளே ஏ காளியம்மா பம்பரமா சுத்தி வராளே சுரைக்காய்பட்டியை சார்ந்த அருமை சகோதரி முத்துவீர சுதா அவர்களுக்கு நமது சங்க செயற்குழு உறுப்பினர் அம்மா மல்லிகா அவர்கள் மெடல் அணிவித்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார் அவர்களது குழுவினரை. எங்களது வில்லிசை குழுவிற்கு வாய்ப்பளித்த தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கத்தினருக்கு எங்களது நன்றிகளையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.